27 வயதுடைய அஜித் குமார் போலீசாரால அடிச்சு கொல்லப்பட்டிருந்தார். இந்த வழக்குல மிகப்பெரிய ட்விஸ்ட் என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னால், இவரு 10 பவுன் நகையை திருடினார் என்ற கேஸ்லாம் இவரை போலீஸார் விசாரிச்சிருந்தாங்க. இந்த நகையே இப்படியான ஒரு திருட்டே நடக்கல. அதாவது இந்த நகை திருட்டுன்னு சொல்லி கேஸ் போட்டிருந்ததே ஒரு போலியான நியூஸ் என்ற அளவுக்கு நிறைய விஷயங்கள் இன்றைக்கு தெரிய வந்திருக்குது. ஸோ இதை பற்றிய டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறேன். நான் கொஞ்சம் ஷார்ட்டாக இந்த விஷயத்த சொல்லிக்கிறேன். போலீசாரால 27 வயதுடைய அஜித் குமார் என்றவர் கைது செய்யப்படுறாரு. ரீசன் என்று கேட்டீங்கன்னு சொன்னால், சிவகங்கையில் இருக்கிற ஒரு காளி கோயிலில் செக்யூரிட்டி கார்டா ஒர்க் பண்றாரு. ஸோ பாதுகாவலர். இவர் ஒரு கான்ட்ராக்ட் பீரியட்ல வேலை செய்யறாரு. இவர் இங்க வேலை செய்யும் போது பாத்தீங்கன்னு சொன்னா, மதுரையிலிருந்து நிகிதான்னு சொல்லப்படுகின்ற ஒரு டாக்டர் அவங்களும் அவங்களுடைய அம்மாவும் வயசானவங்க 2 பேரும் வராங்க. ஸோ கார்ல இந்த கோயிலுக்கு முன்னால காரை பார்க் பண்ணிட்டு பாத்தீங்கன்னு சொன்னா, இவங்க அம்மா நடக்கல. ஸோ அதுக்காக ஒரு வீல் சேர் அரேஞ்ச் பண்ணி தர சொல்லி சொல்றாங்க. இந்த அஜித் குமார் அவரே வீல் சேரோட அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கா சொல்லப்படுது. இவர் அதுக்கு பிறகு இந்த வாகனத்தை பார்க் பண்ணணும். ஸோ இவர் சொல்லிக்காரு, நானே இந்த வாகனத்தை பார்க் பண்றேன், வீல் சேரை அரேஞ்ச் பண்ணி கொடுத்ததுக்காக 500 ரூபாய் காசு கேட்டிருக்காரு. ஸோ இதுல ஒரு சின்ன பிரச்சனை ஒன்று நடந்திருக்கிறதாகவும், இந்த திருட்டு போலியான திருட்டு என்று சொல்லப்பட்டு இவருக்கான இந்த விஷயங்கள் நடந்திருக்கிற மாதிரியும் சில விஷயங்கள் இருக்குது. ஸோ இந்த 500 ரூபாய் கேட்டதுக்கு அவங்க ஒரு 100 ரூபாய் கொடுத்ததாக சொல்லப்படுது. இதுக்கு மேல தரையலான்னு சொல்லி இவருக்கு கார் ஓட்ட தெரியாது. ஸோ இந்த காரை எப்படி பார்க் பண்ணிக்கான்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இவருடைய ஒரு ஃப்ரெண்ட் ஒரு ஆளை கூப்பிட்டு இந்த காரை பார்க் பண்ணிக்காங்க. அதுக்கு பிறகு ரொம்ப நீட்டாகி தான் இந்த கீயும் நிகிதா அவங்கள்ட்ட கொடுத்துருக்கிறாரு. இதுக்கு பிறகு கொஞ்சம் தூரம் போனது பிறகு அவங்க டிராவல் பண்ணி போனது பிறகு நிகிதாட அம்மா அவங்க சொல்லியிருக்காங்க, ஒரு 10 பவுன் நகை காரில் வச்சுன்னா அதை காணல என்ன சொன்னோடனே ஷாக்கிங் ஆகுறாங்க நிகிதா. ஸோ இவங்க லாஸ்ட்டாக கொடுத்தது பார்த்தீங்கன்னா, பார்க்கிங் பண்ணுறதுக்கு அஜித் குமார்ட்ட கொடுத்துருக்காங்க காரை. ஸோ இவங்க ரிட்டர்ன் திரும்ப வராங்க கோயிலுக்கு. அஜித் குமார்ட்ட கேட்குறாங்க, இப்படிங்க ஒரு 10 பவுன் நகை இருந்தது, ஸோ இந்த நகையை காணல, நீங்கள் எடுத்தீங்களான்னு சொல்லி. இதுக்கு அஜித் குமார் சொல்கிறது பார்த்தீங்கன்னா, நான் எடுக்கலை, எடுத்ததா இல்லையான்றது யாருக்குமே தெரியாது, நான் எடுக்கலைன்னு சொல்லி அஜித் குமார் சொல்லியிருக்கிறாரு. இவங்க என்ன செஞ்சாங்க, உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிறாங்க. இப்படி காரை நாங்கள் கொடுத்துருந்தோம், ஸோ இவர் தான் பார்க் பண்ணியிருந்தார், இவர் அதுக்கு பிறகு இவர் தான் கீயெல்லாம் தந்திருந்தாரு, ஸோ இவர் தான் எடுத்திருப்பாரு என்ற ஒரு சந்தேகத்தின் பேர்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. போலீசார் சந்தேகத்தின் பேர்ல விசாரிக்கிறாங்க. இவர் எடுக்கலன்னு சொல்றாங்க. ஸோ இந்த போலீசார் காலையில் 6 மணிக்கே அஜித் குமார் வீட்டுக்கு போயிட்டு அஜித் குமாரையும் அவருடைய தம்பியையும் அரெஸ்ட் பண்றாங்க. அது மட்டும் இல்லாமல் இவரோட சேர்ந்த வேலை செய்ய, அதாவது இந்த காரெல்லாம் பார்க் பண்ணு சொல்லி இவர் சொல்லியிருந்தால, இவர் டிரைவிங் பண்ண தெரியாதுன்னு சொல்லி இப்படி இவங்களோட சம்பந்தப்பட்ட 5 பேரை போலீசார் கைது பண்றாங்க. போலீசார் எப்படி கைது பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, யூனிஃபார்ம் இல்லை, தனிப்படை கொண்ட ஒரு போலீசார் குழு 6 பேர் கொண்ட போலீசார் கைது பண்றாங்க. கைது பண்ணிட்டு இவங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டி போகாம ஃப்ரைடே அரெஸ்ட் பண்ணி சாட்டர்டே வரைக்கும் வச்சு அடிச்சதாக இவங்களுடைய ஃபேமிலியில கம்ப்ளைண்ட் இருக்குது. தோப்புக்குள்ள கூட்டி போயிட்டு அடிச்சிருக்கிறாங்க. அஜித் குமாருக்கு அடிச்சிருக்கிறாங்க. இவங்களோட கைது செய்யப்பட்ட அஜித் குமாருடைய சகோதரருக்கு அடிச்சிருக்காங்க. இதுல அதிகமா அடி கொடுத்தது யாருக்குன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, அஜித் குமார் அவருக்கு ரொம்ப அடி கொடுத்துருக்காங்க. அதாவது இவங்க அடிச்ச அடி, அதாவது நீ திருடுனையான்னு கேட்டு சந்தேகத்தின் பேர்லாம் அடிச்சிருக்கிறாங்க. இந்த அடியை தாங்க முடியாம ஒரு பொய்ய அஜித் குமார் சொன்னதாக அஜித் குமார் சகோதரர் சொல்லியிருக்கிறார். நான் தான் திருடுறேன். ஒரு கட்டத்துல அடிக்கவங்க நிப்பாட்டாம அடிக்கிறாங்க, தண்ணி கேட்கறேன் தண்ணி கொடுக்காம அடிக்கிறாங்க, மிளகா பொடி இருக்கு இல்லையா, மிளகா பொடியை கரைச்சி வாயில ஊத்தி இருக்கிறாங்க. இப்படி அடிச்சு அடி தாங்க முடியாம அஜித் குமார் சொல்லி, நான் தான் எடுத்திருக்கிறேன், இந்த எடுத்த நகையை கோயிலுக்கு பின்னால் இருக்கிற ஒரு இடத்துல மறைச்சு வச்சுக்கிட்டு போலீசார்ட்ட சொல்றாங்க. இது எல்லாமே போலீசார் அடிக்கிறதுல இருந்து தன்னை காப்பாத்தி கொள்ளணும் உயிர் பயத்துல சொல்லப்பட்ட விஷயமாக சகோதரர் சொல்றாரு அஜித் குமார். போலீஸார் கூப்பிட்டு போறாங்க, வாகனத்துல ஏற்றி எடுத்துட்டு கொண்டு போனா அந்த இடத்துல இல்லை. திரும்ப அஜித் குமார் நம்ம எடுக்கல, நீங்க அடிக்கிறீங்க, தாங்க முடியல, கொஞ்சம் ரெஸ்ட், இந்த அடி நீ அடிக்கிறதுல இருந்து ஒரு சின்ன பிரேக் கிடைக்குன்றதால நான் சொன்னேன் இப்படின்னு சொல்லி போய் சொன்னேன்னு சொல்ல மறுபடியும் அடிக்கிறாங்க. பிவிசி குழாய் இருக்குல்ல, நம்ம தண்ணி லைனுக்கு யூஸ் பண்ண பிவிசி குழாய் மூங்கிலால் அடிச்சிருக்கிறாங்க. ஸோ இப்படி அடிச்சு இந்த மூங்கிலெல்லாம் உடைஞ்சு போற அளவுக்கு அடிச்சிருக்கிறாங்க. லாஸ்ட் ஆயிரம் பாத்தீங்கன்னா, தண்ணி கேட்டு கொடுக்கல, மிளகாப்பொடியை போட்டு வாயில போட்டு அடிச்சிருக்காங்க. ஸோ அந்த தண்ணி கேட்டும் கொடுக்காம அடிச்சு கடைசியில யூரின், அஜித் குமார் யூரின் போனாலும் பிளட் ஆள் மயங்கி இருக்குது. ஸோ இதுக்கு பிறகு போலீசார் அஜித் குமாரை தூக்கிட்டு போறாங்க. அது ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு. அங்க போறதுக்கு டெத். இது போலீசார் அஜித் குமார் வீட்டையும் சொல்லல, அஜித் குமார் சகோதரருக்கும் தெரியாது அஜித் குமார் செத்துட்டாருன்னு சொல்லி.
ஸோ இது வந்து வீட்டாக்கள் எல்லாருமே வந்து கை அரெஸ்ட் பண்ணிட்டு போனீங்க, விசாரணை கூட்டி போனீங்க, என்ன கால்நடை சொல்லி கேட்டதுக்கு பிறகுதான் போலீஸ் தரப்புல இருந்து விசாரிக்கும் போது பிக்ஸு வந்து மயங்கி கொண்டு விழுந்து வழுக்கி இறந்து போயிட்டார். ஸோ இப்படி கட்டுக்கதைகளை சொல்லி அடிச்சே கொண்டு சொல்லாம இப்படி சொல்லி அவங்களோட ஃபேமிலியை அனுப்பியிருக்கிறாங்க. இந்த விஷயம் சிவகங்கையை மட்டும் இல்ல, உலகத்திலே ஒட்டுமொத்த மக்களையும் வந்து உழுக்கின ஒரு சம்பவம்னு சொல்லலாம். அடிச்சே கொண்டு இருக்கிறாங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒருத்தர் வந்து அந்த வீடியோ எடுத்திருந்தார் இல்லையா, போலீஸார் யூனிஃபார்ம் இல்லை, இடைவெளியே இல்லாம ஒருத்தர் போட்டு அடி அடின்னு அடிச்சு, இது எல்லாமே சந்தேகத்தின் பேர்ல நகையை வந்து திருடுனான்னு சொல்லி கன்ஃபார்மான எந்த ஒரு விஷயமும் இல்லை. சும்மா ஒருத்தர் இப்ப கொலையை செஞ்சவங்கலாம் இருக்கிறாங்க, அரெஸ்ட் பண்ணி போறாங்க, விடுறாங்க. ஒரு திருட்டு, அதுவும் 10 பவுன், அது வந்து திருடுன்னு சொல்லி கன்ஃபார்மே இல்லை, ஆதாரமே இல்லை, ப்ரூஃபே இல்லை, ஒரு விஷயம் இல்லாம சந்தேகத்தின் பேர்ல அரெஸ்ட் பண்ணி கொண்டு போட்டு அடி அடியை நடிச்சு அந்த 27 வயதுடைய இளைஞனை. இதுல சோகமான விஷயம் பாத்தீங்கன்னா, இந்த குடும்பத்துல இருக்கிற அத்தனை பேருக்குமே இந்த அஜித்குமார் உழைச்சி கொண்டு கொடுக்குற சாப்பாட்டு காசுல தான் சாப்பிடுறாங்கன்றது ரொம்ப சோகமான விஷயம். இந்த ஒரு விஷயத்த பண்ணக்கூடிய அஜித்குமார் இப்ப அந்த அவங்க ஃபேமிலியில இல்லை. ஒரு வாழ்வாதாரத்தை கொடுக்குற அந்த பையன் வந்து உயிரோட இல்லை. ஸோ ஒன்றுக்குமே காசே இல்லைன்னு ஒரு வறுமை கோட்டில் இருக்கிறவங்கள இடத்துல இப்படியான போலீஸார் தங்களுடைய பவரை காட்டுறாங்க இல்லையா. ஸோ இந்த பவரெல்லாம் யார் உங்களுக்கு கொடுத்தா மிகப்பெரிய கேள்வி. இதுல முன்னாள் டிஜிபி ரவி அவர் சொல்லியிருக்கிறாரு, இது நான் சொல்ல அவரே சொல்லியிருக்கிறாரு, போலீஸாருக்கு ஒரு பொதுமக்கள் அடிக்கக்கூடிய எந்த ஒரு அதிகாரமும் இல்லைன்ற விஷயம் வந்து அவர் கிளைம் பண்ணிக்காரு. ஒரு போலீஸாரால சொல்லப்பட்ட விஷயம் உண்மைதான். நீங்க திருடுன்னு சொல்லி கன்ஃபார்ம் ஆனா கூட கோர்ட்ல வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும், அவங்க வந்து தண்டனை கொடுப்பாங்க. போலீஸார் வந்து சும்மா இழுத்து போட்டு அடிக்கிட்டு சாக வைக்கிறதுக்கு எந்த அதிகாரம் இல்லை. இந்த 6 பேரை இப்ப வந்து சஸ்பெண்ட் பண்ணிக்கிறாங்க. நடிகர் விஜய் அவர் கூட டிரெக்டா வீட்டுக்கே போய் நேற்று அந்த ஆறுதல் சொல்லியிருந்தார். முதலமைச்சர் கால் பண்ணி சொல்லியிருந்தார், நிச்சயமாக இவங்களுக்கு தண்டனை வந்து வழங்கப்படும், தவறு செய்த போலீஸார்கள் சொல்லி இப்படியான விஷயங்கள்லாம் இருக்குது. ஆனா என்னதான் இருந்தாலும் இந்த போன உயிர் மறுபடியும் வந்துருமா? ஒரு 10 பவுனுக்காக அடிச்சே கொண்டிருக்கிறாங்க. அது போலீஸார் சீருடை இல்லாம. ஸோ அவங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கே கூட்டி போகலைங்க. ஸோ இப்படி தோப்புல வச்சு அடி அடின்னு அடிச்சு ஒருத்தருக்கு தண்ணியே கொடுக்காம சாக வச்ச ஒரு கொடூரமான மிருகத்தனமான செயல் வந்து சிவகங்கையில் நடந்தது. இன்றைக்கு சிவகங்கையில் இருக்கிற எல்லாருமே கேட்கிற விஷயம், எல்லாருமே போராடுற விஷயம், கன்ஃபார்மே பண்ணப்படாத இந்த திருட்டு, உண்மையில் இந்த திருட்டு விஷயம் நடந்ததா? இல்லை. அந்த 500 ரூபாய் கேட்ட டைம்ல இவங்க 100 ரூபாய் தான் கொடுத்திருந்தாங்க. ஸோ அதுக்குள்ள ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இருந்து அந்த பழிவாங்கிற நோக்கத்துல நிகிதா அவங்க கொடுத்த ஒரு போலியான கம்ப்ளைண்ட் அடிக்குமா என்ற அளவுக்கு கூட ஒரு பிரச்சனை போகுது. ஏன்னு கேட்டீங்கன்னு சொன்னால், இது வரைக்கும் அந்த 10 பவுன் நாய்க்கு வந்து என்ன ஆனது என்று சொல்லி எந்த ஒரு முடிவும் இல்லை. திருடப்பட்டதா, அல்லது வந்து இந்த நகையை எடுத்துட்டாங்களா, இல்ல வந்து யாரு திருடுன மிஸ் ஆயிருந்தா, இந்த டீட்டெயில் இல்லை. இப்ப இன்னொரு விஷயத்த பாத்தீங்கன்னு சொன்னால், நிகிதா அவங்கல இதுக்கு முதலே ஒரு பண மோசடி கம்ப்ளைண்ட் இருக்குது. ஆனா இந்த அஜித்குமார் அவருக்கு எந்த விதமான கம்ப்ளைண்ட்டும், இதுக்கு முதல்ல எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டுமே இல்லைன்னு சொல்றாங்க. இவ்வளவு சோகமான விஷயம். நிகிதா அவங்களே இப்போ வந்து தலைமுறையானதாக சொல்லப்படுது. ஸோ அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்களே இல்லைன்னு சொல்ற மாதிரி சொல்லப்படுது. இந்த போலீஸாரும் இந்த போலியான கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்களும் நிச்சயமாக கைது செய்யப்படுவாங்கன்னு சொல்லி சட்டத்தரணிகள் விஷயத்துல சொல்லப்பட்டாலும் இப்போ வந்து சிபிஐக்கு இந்த விசாரணை மாற்றப்பட்டிருக்கதாக சொல்லப்படுது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன விதமான நீதி கிடைக்குதான்னு சொல்லி. பாதிக்கப்பட்டவருக்கு நிச்சயமாக நீதி வழங்கப்படணும். இப்படியான அராவடித்தனமான எங்கள்கிட்ட சட்டம் நாங்கள் போலீஸார் நாங்கள் எதனால செய்வோம்னு சொல்லி இப்படியான கீழ்த்தனமான வேலைகளை செய்கின்ற போலீஸார்கள் நிச்சயமாக தண்டிக்கப்படணும். ஸோ நிறைய நல்ல போலீஸார் இருக்கிறாங்க, ரெஸ்பெக்ட் பண்ணக்கூடிய. நான் டிஜிபி, முன்னாள் டிஜிபி அவர் சொல்லியிருந்தேன் ரவி அவர். ஸோ அவர் வந்து அப்படியான நம்ம மதிக்கக்கூடிய நிறைய போலீஸார் இருக்கிற டைம்ல இப்படியான ஒரு சீப் கேரக்டர்ஸ் கொண்ட, அல்லது வந்து பவரை கொடுத்தோன்னே நாங்கள் தான் இந்த உலகத்தில் இல்லாம, நாங்கள் தான் கடவுள், நாங்கள் நினைக்கிறது தான் சட்டம்ன்ற மாதிரி போலீஸ் ஸ்டேஷன் இல்லாமல் ஒரு அவுட் ஆஃப், அதாவது இந்த மக்கள்லாம் இருக்கிற இடங்கள்ல வச்சு இப்படி அராவடித்தனமாக நடந்து ஒருத்தனை அடிச்சு கொண்டிருக்காங்க. ஸோ இப்படியான போலீஸாருக்கு வந்து எப்படியான தண்டனை கொடுக்கணும்? அவங்களோட ஃபேமிலி வந்து இப்போ என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த 6 பேர் வந்து கைது பண்ணிக்காங்களே இந்த போலீஸார், இவர் அடிச்சே கொண்டுன்னு சொல்லி அஜித்குமார் அவரை. ஸோ அந்த போலீஸார ஃபேமிலி எப்படி வந்து ப்ரொடெஸ்ட் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னு சொன்னால், இத்தனை வருஷம் வேலை செஞ்சிருக்கிறாங்க, அவங்களை நீங்க எப்படி கைது பண்ணி தண்டனைகள் அப்படி கொடுக்கலாமான்னு சொல்ற மாதிரி அவங்களோட சைட்ல இருந்து ப்ரொடெஸ்ட் பண்ணாங்க. இது எவ்வளவு ஒரு கேவலமான செயல் இருக்குது. நம்முடைய ஃபேமிலியில் ஒரு ஆள் இருந்தா கூட தவறு பண்ணா நிச்சயமா தண்டனை கொடுக்கப்படணும். ஒரு தப்பே பண்ணாத ஒருத்தனுக்கு கன்ஃபார்மே பண்ணப்படாத திருடன் என்று சொல்லி அவனுக்கு பட்டம் கட்டி அவனை போட்டு அடின்னு அடிச்சு சந்தேகத்தின் பேர்ல கொலை செஞ்ச போலீஸாருக்கு வந்து எப்படிங்க மன்னிப்பு கொடுக்கலாம்?
இப்படியான விஷயங்கள் உங்களோட லைஃப்ல நடந்திருக்கீங்க, அல்லது வந்து இந்த 6 போலீசார் வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க இல்லையா, ஒரு ஒண்ணுமே தெரியாத 27 வயதுடைய அஜித் குமார் இந்த உலகத்திலே இல்லாம ஆக்கியிருக்காங்க இல்லையா, சோ அவங்களுக்கு என்ன விதமான தண்டனை கொடுக்கணும், நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்த ஒரு வீடியோல அடுத்ததா இந்த அப்டேட்டோட நான் மீட் பண்றேன். நன்றி.